பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரேட்டிவினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து நேர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக பிரேட்டி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வழமை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேர்களுக்கு நாங்கள் மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல்லா அல் ஜுஹனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு வாழ்வு மரணம் இரண்டின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் பாடங்களும் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலக வாழ்க்கை வேகமாக சென்று கொண்டிருக்கிறது, முடிவடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலகம் சோதனைக்குரிய இடமாக இருக்கிறது. மனிதர்கள் மகிழ்ச்சியான அதே போன்று சிரமமான இன்பமான துன்பமான விடயங்களை கொண்டெல்லாம் மனிதர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கஷ்டங்கள், சிரமங்கள், ஆரோக்கியம், நோய், செல்வம், வறுமை, அதே போன்று ஆசை, சந்தேகங்கள், மரணம் போன்ற விடயங்களை கொண்டெல்லாம் மனிதர்கள் உலகத்திலே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உலகம் என்பது சோதிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. மரணம் என்பது ஒவ்வொரு உயிருள்ளவர்களுடைய முடிவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் யார் இந்த உலகத்துடைய சோதனைகளை தாங்கிக் கொள்வார்களோ, பொறுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்லியிருக்கிறான். குர்ஆனிலே நிச்சயமாக நாம் உங்களை சில விடயங்களை கொண்டு நாங்கள் சோதிப்போம். பயம், பசி, அதே போன்று பொருளாதார நெருக்கடி, மரணங்கள், அதே போன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை குறைத்து உங்களை நாங்கள் சோதிப்போம். அந்த நேரத்தில் யார் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்காகவே வாழ்கிறோம், அல்லாஹ்விடத்திலே செல்ல இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அன்பும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணையும் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் தான் நேர் வழிபட்டவர்கள். சூரா அல் பக்ரா 155, 156, 157 வசனங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல இருக்கிறீர்கள். நிரந்தரமான ஒரு வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்வை சந்திக்க இருக்கிறீர்கள். நாங்கள் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம், பல பேர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், நேசத்துக்குரியவர்கள், அண்டை வீட்டுக்காரர் எல்லோரும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரணம் என்பது கட்டாயம் அல்லாஹ்வினால் எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சிறியவர்கள், பெரியவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள் எல்லோருக்கும் வரும். அரசியல்வாதிகள், ஆளக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இந்த மரணம் ஏற்படும். பணத்தால், உதவியாளர்களால் இந்த மரணத்தை விட்டு ஒருவருக்கும் தவிந்து கொள்ள முடியாது. அதே போன்று மறைந்து இருப்பதன் மூலமாக, கோட்டைகளுக்குள்ளால் சென்று வாழ்வதன் மூலமாகவும் மரணத்தை விட்டும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நிரந்தரமான வாழ்வை, உலகத்தில் நிரந்தரமான வாழ்வை ஒருவருக்கு யாருக்காவது கொடுப்பதாக இருந்தால் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான், ரசூல்மார்களுக்கு கொடுத்திருப்பான். இவர்களுக்கு மத்தியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மௌத்தில்லாத வாழ்க்கையை கொடுத்திருப்பான். மரணம் என்பது நிச்சயமானது. நபி அவர்கள் கூட மரணித்து விட்டார்கள். உலகத்துக்கு நேர் வழி காட்டுவதற்காக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மரணத்தை விட்டு தப்பிக்க முடியாது. எவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ளால் ஒளித்துக் கொண்டாலும், மரணத்தை விட்டு குகைக்குள்ளால் சென்று வாழ்ந்தாலும் மரணத்தை விட்டு தவிர்த்து கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்தே சேரும். நீங்கள் இரும்பினால் கட்டப்பட்ட செய்யப்பட்ட கோட்டைகளுக்குள்ளால் மறைந்திருந்தாலும் கூட மரணம் உங்களை வந்தடையும். சூரா அன்-நிசா 78வது வசனம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல் ஜுமா 8வது வசனத்தில், நீங்கள் விரண்டோடக்கூடிய மரணம் உங்களை சந்திக்க இருக்கிறது, உங்களை வந்து சேர இருக்கிறது. பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திருப்பி அனுப்பப்படுவீர்கள். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், மறைவான விடயங்களையும் வெளிரங்கமான விடயங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் செய்ததை உங்களுக்கு அவன் அறிவித்து கொடுப்பான். சூரா அல் ஜுமா 8வது வசனம். இதனால் தான் ஒரு புத்திசாலி அவர் எங்கு செல்ல இருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். எங்கு நான் என்னுடைய முடிவு எப்படி வரும், எந்த நிலைமை என்னுடைய ரூஹு கைப்பற்றப்படும், எப்படி அல்லாஹ்வை நான் சந்திக்க இருக்கிறேன், யார் என்னுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள், எப்படியான மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். என்னுடைய கபர் சுவர்க்கத்துடைய கபராக, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலியாக இருக்குமா? அந்த கபரில் எனக்கு உதவியாக நான் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குமா? அல்லது நரகத்துடைய படுகொலியாக இருக்குமா? பயங்கரமான காட்சிகளை உள்ளடக்கிய நரகமாக என்னுடைய கபர் இருக்குமா என்பதை ஒரு முஃமின் சிந்திக்க வேண்டும். கபருடைய வாழ்வு ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும். சக்கராத்தை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சக்கராத் ஒன்று எனக்கு இருக்கிறது, மரண வேதனை ஒன்று இருக்கிறது. உடம்பு ரூஹை விட்டு, ரூஹ் உடம்பை விட்டு பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அது பயங்கரமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். பார்வையெல்லாம் வானத்தை நோக்கி இருக்கும், நாவெல்லாம் செயலிழந்துவிடும், உறவினர்கள் பக்கத்திலிருந்து அழுது கொண்டிருப்பார்கள், பிள்ளைகள் அனாதைகளாக மாறிவிடுவார்கள். நாங்கள் சேர்த்து வைத்த சொத்து செல்வங்கள் அது உலகத்திலே பாதுகாக்கப்பட்டதாக மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடியதாக அது மாறிவிடும்.
எனவே யார் நல்ல உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த நாள் பயனுள்ளதாக இருக்கும். சூரா ஷுஆரா 88 89வது வசனம். அந்த நாளிலே பிள்ளைகளோ காசு பணமோ பயனளிக்க மாட்டாது. யார் சாந்தியான நல்ல உள்ளத்தோடு வருவார்களோ அவர்களுக்குத்தான் அது பயனளிக்கும். எனவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு மறுமையுடைய வாழ்வுக்காக தயாராக கொள்ளுங்கள். உண்மையை பேசுங்கள். நல்ல குணங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த எதிர்காலத்துக்காக வேண்டி நீங்கள் தயாராகுங்கள். அந்த பாதைக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் பயணிக்க வேண்டிய அந்த பாதையை நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். பராமுகத்தை விட்டு நீங்கள் சிந்தனை உள்ளவர்களாக மாறுங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஆகிரத்துக்குரிய ஹக்கை கொடுங்கள். அது நிரந்தரமான இடமாக இருக்கிறது. துனியாவுக்குரிய ஹக்கை நீங்கள் கொடுங்கள். அது அழிந்து போகக்கூடிய இடமாக இருக்கிறது. தனிமையின் வீடு, வெறுத்தியின் வீடு, அந்த கபரை ஞாபகம் செய்து பாருங்கள். மண்களும் புழுக்களும் நிறைந்த அந்த கபரை ஞாபகம் செய்து பாருங்கள். தனிமையும் வெறுத்தியும் உள்ள நெருக்கடியும் உள்ள அந்த கபரை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். இந்த உலகத்துடைய ஏதாவது இன்பங்களை விட்டு நீங்கள் பராமுகமாக இருக்கக்கூடாது. மரணத்தை விட்டு நீங்கள் பராமுகமாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உறுதியை கேளுங்கள். முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்ல வணக்கத்தில் ஈடுபடுகின்ற போது மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். யாருடைய உள்ரங்கம் நல்லாக இருக்கும் அவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் யாராலும் நடிக்க முடியாது. எது உள்ளத்தில் இருக்கிறதோ அதுதான் வாயினால் வெளியாகும் என்பதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை மீண்டும் வலியுறுத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள். உலகத்தை உங்களுடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய இலக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். கவனமாக உலகத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய யாராவது பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நேசர்கள், பிள்ளைகள் மரணித்தால் பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர்கள் செய்த அமல்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டால், அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் அவர் சென்று விட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சென்று விட்டார்கள். அதே போன்று யாராவது மரணித்தால் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் ஆறுதல் சொல்லுங்கள். ஜாஹிலியா காலத்துடைய ஆறுதல் செல்லக்கூடாது. நல்ல அமல்களை உலகத்திலே செய்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னால், முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை விலக்கலில் நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு கிடைத்த வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக, அவனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக சதகாக்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும், உதவி செய்யப்படுவீர்கள். அதே போன்று உண்மையான புத்திசாலி யார் என்றால் சுய பரிசோதனை செய்து நல்ல பாவம் செய்தால் பாவத்துக்கு பின்னால் நன்மை செய்யக்கூடியவர், மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தயாராகக்கூடியவர். மடையன் யார் என்றால் மனம் போன போக்கிலே வாழ்ந்து அல்லாஹ் மன்னிப்பான் என்ற மேலெண்ணத்தோடு வாழக்கூடியவர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று தலவாத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி நீண்டதொரு ஸலவாத்தை சொல்லி நீண்டதொரு துஆவை முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கும் அவர்கள் செய்து முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டும் ஹத்தீப் அப்துல்லா ஜுஹானி ஹஃபிதஹுல்லாஹ் விடைபெற்று சென்றார்கள். இரண்டாவதாக புனித மஸ்ஜிது நபவியுடைய ஹுத்பாவை நேயர்களுக்கு நாங்கள் மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.